வைகை ஆற்றில் இறங்குவதற்காக மதுரை வந்த கள்ளழகர் மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புகிறார். அதற்கு முன்பாக தல்லாக்குளம் கருப்பண்ணசுவாமி கோயிலில் பூப்பல்லக்கில் அவர் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்போம். மாரிச்சாமி வணக்கம். இந்த நிகழ்வு தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பக்தர்களுடைய ஆரவாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? மாரிச்சாமி, உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்வுகளில் ஒன்றான கள்ளழகர் பூப்பல்லக்கு விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மதுரை தல்லாகுளம் தமுக்கம் மைதானத்தில் அருகே உள்ள கருப்பண்ணசுவாமி கோவில் எதிராக இந்த பூப்பல்லாக்கானது ஜோடனை செய்யப்பட்டு, அதாவது மன்னர் சேதுபதி மண்டபம் என்று ஒரு மண்டகப்படி இருக்கிறது. அந்த மண்டகப்படியின் உள் கள்ளழகர் ஜோடனையாகி பூப்பல்லக்கில் ஜோடனையாகி தல்லாகுளம் தமுக்க மைதானம் அருகில் உள்ள கருப்பண்ணசுவாமி கோவில் வெளியே கருப்பண்ணசுவாமி கோவிலின் எதிரே அவர் கள்ளழகர் அந்த பூப்பல்லக்கு நடனமாடி கொண்டிருக்கிறது. தற்போது பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த பகுதியில் கள்ளழகரை தரிசித்து வருகிறார்கள். இந்த விழாவானது ஐதீகப்படி பார்த்தோமானால் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு மதுரை மாநகருக்குள் நுழையும் பொழுது மக்கள் எதிர் சேவை என்று சொல்லக்கூடிய கள்ளழகரை எதிர் சேவை செய்து வரவேற்று மதுரை மாநகருக்குள் அழைத்து வந்து அவரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வில் வைகை ஆற்று பகுதியில் அதிகாலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கள்ளழகர் இறங்குவார். அதன் பின்பாக அவர் ராமராயர் மண்டபத்தில் அவருக்கு தண்ணீர் பீச்சும் வைபவம் நடைபெறும். அதன் பின்பாக வண்டியூர் திருவிழா என்று சொல்லக்கூடிய அந்த வண்டியூருக்கு சென்று மக்கள் முன்னிலையில் அவர் மண்டுகமா முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு நடைபெறும். அதை அடுத்து தச அவதாரத்தை மக்கள் முன்னிலையில் செய்து காண்பித்து அருள்பாலிப்பார். அதன் பின்பாக இந்த பூப்பல்லக்கு, இது அழகர் மலைக்கு கள்ளழகர் செல்வதற்கு முன்பாக, அதாவது மதுரை மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள இந்த மக்கள் கள்ளழகரை வழி அனுப்பி வைக்கும் வைபவம், கள்ளழகர் மக்களுக்கு விடை கொடுக்கும் வைபவம், பூப்பல்லக்கில் அருள்பாலித்து நான் அழகர் மலைக்கு சென்று வருகிறேன் என மக்களிடம் சொல்லிவிட்டு செல்வார். அடுத்த வருடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்வதாக ஐதீகம். இதன்படி பூப்பல்லக்கு தல்லாகுளம் கருப்பண்ணசுவாமி கோவில் முன்பாக பூப்பல்லக்கை அந்த சுவாமி தூக்கிகள் என்று சொல்லக்கூடிய சீர்பாதங்கள் என்று சொல்லக்கூடிய சுவாமி தூக்குபவர்கள் கைபாரமாக தூக்கி வந்து அந்த பகுதி முழுவதும் அந்த பூப்பல்லக்கை வைத்து நடனமாடி தங்கள் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், 100க்கும் மேற்பட்டோர் அந்த பல்லக்கை தூக்க வேண்டும். அந்த அளவுக்கு பாரமான பல்லக்கு, அந்த அளவுக்கு எடை அதிகமான அந்த பல்லக்கை தூக்கி நடனமாடி கள்ளழகரை வழி அனுப்பி வைக்கும் விழா தற்போது
நடந்தேறி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக மதுரை மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் சரியான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவானது நள்ளிரவாக இருந்தாலும் நள்ளிரவு, அதாவது நேற்று இரவு 10 மணியிலிருந்து காத்து கிடந்த பக்தர்களுக்கு இப்பொழுது பூப்பல்லக்கில் கள்ளழகர் தரிசனம், அதாவது கள்ளழகர் அருள்பாலித்திருக்கிறார் என்று சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.